வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. இன்னைக்கு நம்ம வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நித்திய கல்யாணி பூக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்க நற்குணங்களை பற்றியும் அது என்னென்ன நோய்களை தீர்க்குது அப்படின்றத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவங்களையும் நம்ம வாகை தமிழா சேனலில் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மூலிகையை மட்டும் பயன்படுத்தி 100க்கும் மேலான நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னா அது நம்ம தமிழர்களால் மட்டுமே முடியும். அதுலயும் இந்த நித்திய கல்யாணி பூக்களை வச்சு ஏகப்படியான நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். உலகத்துல அதிகப்படியான ஆராய்ச்சிகளுக்கு இந்த பூக்களை இந்த மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஆனா இது நம்ம உள்ளூர் வாசிகளுக்கு இந்த பூவோட நற்குணங்களை பத்தி நிறையவே தெரியாம இருக்கு. சித்த மருத்துவத்துல இந்த நித்திய கல்யாணி பூவை மூலிகைகளின் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூலிகைகளின் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நித்திய கல்யாணி பூக்களை சொல்றாங்க. இந்த பூவை பட்டி பூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட இருக்கு. இந்த பூக்களுக்கு ஏன் நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றதுனால இதுக்கு கல்யாணி அப்படின்னும், இந்த பூ வருஷம் முழுக்க பூக்கும் அப்படின்றதுனால நித்திய அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த பூக்கள் அதிகப்படியா நம்ம வீட்டில் என்னென்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை, அதுக்கப்புறமா நல்லா ஒரு இளம் ரோஸ் கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை நிறைய அழகுக்காக இந்த பூக்களை வீட்டில் வளர்க்குறாங்க. ஆனால் இதோட மருத்துவ குணங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே தான் போகலாம். இது ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் உடலில் ஏதாவது ஒரு புண்ணு ஏற்பட்டால் அந்த புண் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆமாம் இல்லையா, அந்த புண் ஆறணும் அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி பூக்களை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த புண் சீக்கிரமாகவே ஆறும். சாதாரணமாகவே நம்ம உடலில் ஏதாவது ஒரு புண், அதுக்கப்புறம் ரத்தம் வருது அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி பூவையோ இல்லை அதோட இலையையோ அரைச்சு அது கூட தேங்காய் எண்ணெயை சேர்த்து அதை கொஞ்சம் சூடுபடுத்தி அந்த புண் மேலே வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த பூ மட்டும் இல்லைங்க, இதோட இலை, வேர், தண்டு எல்லாமே ஒரு மூலிகை, ஒரு மருத்துவத்துக்கு அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இந்த பூ உலகம் முழுக்க அதிகப்படியான மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த ஒரு ஆகட்டும் இந்த மாதிரி எது செய்யணும் அப்படின்னாலும் இந்த பூவை ஒரு சின்ன அளவாவது எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்களை அதிகமாக வீடுகளில் வளர்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மருத்துவ குணங்கள், சித்த மருத்துவம் அங்கெல்லாம் இந்த பூக்களை வரட்டே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மறதி நோயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மறதி நோய் இருக்கவங்க இந்த பூவை அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மறதி நோய் சீக்கிரமாக கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த பூவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பலாம் அதிகமாக இதுக்கெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். இதை இதோட இதழ்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த இதழ்களை பிச்சு இதை நம்ம தண்ணியில் நல்லாவே பாயில் பண்ணி அப்படியே குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும். மறதி, சுகர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இது அதிகப்படியான நோய்களுக்கு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இந்த வெள்ளை கலரில் இருக்க நித்திய கல்யாணி பூக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளை கலர் நித்திய கல்யாணி பூக்களை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக கண்ணில் ப்ராப்ளம்ஸ் வர எல்லாமே சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இந்த கண் கட்டிகள் வருது, உடல் சூடுனால வர கண் எரிச்சல், அப்புறமா சும்மா கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்ல அவங்களுக்கு, இதுக்கெல்லாமே இந்த வெள்ளை கல்யாணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நல்லா நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, நிறைய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி பூக்கள் புற்றுநோய்க்கு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இந்த புற்றுநோய்க்கு எடுக்கிறாங்க இல்லையா தயாரிக்கப்படுற டேப்லெட்ஸுக்கெல்லாம் இந்த நித்திய கல்யாணி பூக்களை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம இயற்கையிலேயே அதிகப்படியான மூலிகைகள் இருக்குது, அதிகப்படியான உடலில் நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் நிறைய தீர்வுகள் இருக்குது. ஸோ நம்ம அதை பயன்படுத்தினா மட்டுமே போதும். நம்ம இயற்கையாக இருக்க மூலிகைகளையும் மருத்துவத்தையும் பயன்படுத்தினாலே நம்ம உடலில் இருக்க எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம். இந்த நித்திய கல்யாணி பூக்கள் அதிகப்படியான பூக்கள் வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 2 அடிக்கு மேலே வளராது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. பூக்களை வளர்க்குறதுக்கு அதிகப்படியான ஸ்பேஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு சின்ன அந்த பானை இந்த மாதிரி ஒரு இது பூத்தொட்டிலேயே நம்ம இந்த பூச்செடியை அழகாக வளர்க்கலாம். என்னதான் இந்த பூக்கள் ஆர்டிஃபிஷியலாக அதிகப்படியான கலரை பண்ணியிருந்தாலும் இந்த இயற்கையாக வர இந்த வெள்ளை கலரும் சரி அந்த ரோஸ் கலரும் சரி அதிகப்படியான மூலிகை மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நித்திய கல்யாணி செடியை பற்றியும் நான் இப்போ சொன்ன மருத்துவ குறிப்புகளும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி அற்புதமான வீடியோக்களையும் நம்ம
பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவத்தையும் நம்ம வாகை தமிழா சேனலில் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.